எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல நீங்க தடைகளை தகர்த்திருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தடத்தை நீங்க பதிய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்க. சரிங்க, அது எந்த அளவுக்கு நீங்க வந்து பிடிச்சுக்கிறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும் போது விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் முதல் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை முதல் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில ராகுவோடையும் புதனோடையும் சேர்க்கை பெற்று இருக்காருங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? ஸோ இந்த 5ஆம் இடம் நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது சிறப்பு தான். நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஏன் காசு பணம் சேர்க்கிறோம், அதை நம்ம எதுக்காக வாழ்றோம், சாப்பிட்றதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காம இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமேன்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தன்னுடைய சுய சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கான சில விஷயங்களை சுக்கிரன் செய்வார் உங்களுக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோமா, அது போதுன்ற ஒரு எண்ணத்தை சற்று அதிகப்படுத்துவார். அத்தகைய எண்ணங்கள் மனசுல அலை மோதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக வந்து ஒரு சிலருக்கு லாட்ரி, ரேஸ், பந்தயம் இது சார்ந்த வழியில சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார். அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சரிங்களா? 2வது விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? புத்திர பிராப்தம் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனும் குருவும் தன்னுடைய வீடுகளை மாற்றி அமருகின்ற காரணத்தால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாமே தற்போது நீங்க எடுக்கலாம். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தற்போது செய்யலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் சற்று அதிகரிக்கும். சரிங்களா? நல்ல ஒரு நல்ல அங்க 2 பேருக்குலையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது நல்லா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த புரிதல் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? விட்டு கொடுத்து போகின்ற தன்மையில சற்று அதிகமா வளர்த்துப்பீங்க. அது மட்டும் இல்ல, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலானது திருமணத்துல போய் முடியும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமா இருக்கு விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% மெம்பர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் காதல் சார்ந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் ராசிக்கு 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பேச்சுல வீரம் வேகம் வெளிப்படும். சரிங்களா? வேகம் வெளிப்படும் பேச்சுல. முக்கியமா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வார்த்தையும் விட்டுருவீங்க நிறைய இடத்துல. அந்த வார்த்தைகளை சற்று அளந்து பேசுங்க விருச்சிக ராசிக்காரங்களே. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேசாதீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அதை கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? எல்லார்கிட்டையும் ஒரே முகமா இருக்காதீங்க, அதான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ வெளிநாட்டுல வந்து நீங்க வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்க போறதுக்காக அப்படின்ற போது இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா வீசா சாங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு லாபஸ்தானத்தை ஒரு குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து பார்க்கறது சிறப்பு தான். வருமானம் அதிகரிக்கும் விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம். நல்ல ஒரு பண வரவு, நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கும். வண்டி வாகன வசதிகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு 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 பங்கு நீங்க வந்து முதலீடு போடுறீங்கன்னா ரெட்டிப்பா லாபத்தை கண்டிப்பா நீங்க அள்ள போறீங்க. வருமானம் நிறைய வருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான். நீங்க வந்து எதுல வந்து முயற்சி பண்ணாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. குறிப்பா வேலைக்காக முயற்சி பண்றீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா இந்த டைம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். தாராளமா தற்போது நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை வாழ்க்கையில பார்ப்பீங்க. சரி, இந்த தடம் பதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போக போறேன், என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் சற்று அதிகரிக்கும்.
என்னதான் வந்து செவ்வாய் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருந்தாலும் கூட சில கிரகங்களுடைய குரு ராசியை பார்க்கறதும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதும் லாபஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்கறனாலையும் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. அதுதான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவை, பொறுமை நிதானம் சற்று அதிகமா தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வாகனங்களை இயக்கும் போது சற்று கவனமா இயக்குங்க. அதே மாதிரி சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்ற போது அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம தாயார் வர்க்கத்தால சில கஷ்டங்கள் சற்று ஏற்படும். சரிங்களா? அல்லது தாயாருக்கு சில உடல் உபாதைகளை கொண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்புல கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இன்வால்மெண்ட் குறையும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா மார்ச் மாதம் எக்ஸாம்ஸ் வேற, பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனத்தை செலுத்த விடாம தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை இந்த காலகட்டங்கள் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதனால வந்து அதிலெல்லாம் பெருசாக கவனத்தை செலுத்தாம படிக்கிறது மட்டும், அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நோக்கி ஓடுங்க. தேவையில்லாத விஷயத்தை எட்டி பார்க்காதீங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 10ஆம் இடத்தை சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கறனால கொஞ்சம் வேலையில பணிச்சுமைகள் சற்று அதிகரிக்கும். சரிங்களா? இல்லைன்னு சொல்லலை. தொழில் ரீதியாகவும் சில போட்டிகள் வரும். கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். எந்த அளவுக்கு நீங்க உடல் உழைப்பு போடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ, கண்டிப்பா நீங்க அதை விட பெட்டராகவே லைஃப்ல நல்ல க்ரோத்தை பார்க்க முடியும். நல்லாவே பெட்டராகவே ஷைன் ஆவீங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களை வந்து தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜொலிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து கஷ்டப்பட்டு உழைக்காம இஷ்டப்பட்டு உழைங்க. சரிங்களா? நல்லாவே வர முடியும் வாழ்க்கையில உங்களால. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான். உடன் பிறந்தவர்களால் இரத்த பந்தம் சார்ந்தவர்களால் சில முன்னேற்றங்களும் சில ஏற்றங்களையும் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி நீங்க இந்த காலத்துல உழைக்கின்ற உழைப்பானது உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய அந்தஸ்தையும் உங்களுடைய பெயரையும் கண்டிப்பா வந்து உயர்த்தும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம குரு 3ஆம் இடத்தை பார்க்கறனால புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும். சரி, எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா பண்ணணும், ஏன் நம்ம வந்து 10ஓட 11ஆ இருக்கணும், நம்ம வந்து தனியா தெரியணும் எல்லாத்துலயுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க எல்லாத்தையும் அணுகுவீங்க. அதை நீங்க செய்யவும் செய்வீங்க. அதை செய்தும் நீங்க வெற்றியும் பெறுவீங்க. சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்க இப்போ எல்லா காரியத்திலும் ஒரு தனித்துவம் அப்படின்றது உங்ககிட்ட தற்போது வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட. ஆனா இந்த காலகட்டம் நிச்சயமா நல்லா இருக்கு. அதே மாதிரி சனி பயிற்சி இந்த மார்ச் மாதம் கடைசி போது நடக்க போகுதுங்க. சனி பயிற்சிக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் தரேன். ஏன்னா சனி இது நாள் வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா உங்களை ஒரு பாடு படுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ராசியை சனி பகவான் பார்த்தனால தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்திருக்கும். நிறைய முயற்சிகளை தடைகளை கொடுத்துருப்பார். சரிங்களா? அவங்கள ஒரு மாதிரி நிறைய பேர் ஏளனமா பார்த்துருப்பாங்க, ஏளனமா நடத்தி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோருக்கும் ஒரு பதிலை நீங்க கொடுக்க போறீங்க. பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் தான் சனி பயிற்சியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ எல்லா வகையிலும் சில சாதகமான விஷயங்கள், சில முன்னேற்றமான விஷயங்கள் சனி கொடுக்க காத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்த்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து சந்திராஷ்டம ஆற்றில் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி காலை 11:45 மணி முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாலை 5:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க. கொஞ்சம் ஸ்டடியாக வச்சுக்கோங்க, மைண்டையும் சரி உடலையும் சரி. அதே மாதிரி தேவையற்ற விஷயங்கள் மனசுல அலைமோதும், வீண் சிந்தனைகள் அலைமோதும், எதுக்குமே கவனத்தில் செலுத்தாது. அதாவது மனசு ஈஸியா வந்து செதறக்கூடிய நேரங்கள் இதெல்லாம். சரிங்களா? அதாவது உங்களை வந்து நீங்க தெளிவா இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஆனா உங்களை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியா கவுந்துருவீங்க நிறைய விஷயத்துல. அதனால கொஞ்சம் தெளிவா இருங்க. குறிப்பா எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்குங்க. கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை அதிகமா நீங்க எடுத்துக்கங்க. ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்றது நிச்சயமா வாழ்க்கையில வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல
ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.